ஜெபம். பரலோகத்திலே வாசமா இருக்கின்ற எங்கள் பிதாவே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்த உங்க இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. பிதாவே, உணவு, உடுப்பு சகலத்தையும் எங்களுக்கு கொடுத்து வழிநடத்துகிற எங்கள் தேவனே, பிதாவே, நாங்கள் உங்களை அறிந்து கொள்வதற்கும், உங்க குமாரனுடைய அடிச்சுவட்டை அறிந்து கொள்வதற்கும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களுக்கு செய்கின்றோம். பிதாவே, நாங்கள் தொடர்ந்து ஆவிக்குரிய ஞானத்தோடும் உணர்வோடும் பிதாவே, நாங்கள் அதிக கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய தயவு ஒத்தாசையிலே நாங்கள் வளர உதவி செய்யும். பிதாவே, அன்னன்ன ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். பிதாவே, கூடியிருக்கிறவர்களும் இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறவர்களையும் ஆசீர்வதியும். பிதாவே, தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வகையிலே 100ஆக நாங்கள் பலன் கொடுக்க உதவி செய்யும். பிதாவே, உங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க உங்களுடைய தயவு ஒத்தாசை எங்களோடு இருந்து, பிதாவே, உங்க வேத வாக்கியங்களை போதிக்காதபடிக்கு எது தடையாக இருக்கிறதோ, பிதாவே, அதை மேற்கொண்டு எங்கள் தேவனுக்கு நாங்கள் பிரியமானவர்களாக, உண்மையானவர்களாக பிதாவே வாழ வழி சொல்லும்படியாக உதவி செய்கின்றோம். பிதாவாகிய தேவனே, நீங்கள் நீதியானவராக இருக்கின்றீர். அந்த நீதியை நாங்கள் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, இன்னும் ஆவிக்குரிய வகையிலே யாரு பலவீனமாக இருக்கிறார்களோ, தயவு கூர்ந்து அவர்களுக்கு பலம் அடையும்படியாகவும், பிதாவே, நீதியை அறிந்து கொள்வதற்கும், பிதாவே, அவர்களுடைய கையிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள, எங்கள் விசுவாசம் அழிந்து போகாதபடிக்கு நாங்கள் பிதாவே தொடர்ந்து நாங்கள் உங்க குமாரனுடைய நிறைவை காணுவதற்கும் பூரணத்தை அடைவதற்கும் பிதாவே உங்களை மகிமைப்படுத்தவும் எங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். குமாரன் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கின்றோம் பிதாவே. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ல விட்டுருக்கோம் இல்லையா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானார். தேவ தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி நாம் உருவாக்கின மனுஷன் அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைப்பிக்க பண்ணினார். ஒரு மனுஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கள்ள போதனை எப்படி போதிக்கிறாங்கன்னா, ஜீவ விருட்சத்தின் கனிய பரலோகத்திலிருந்து அப்படியே நட்டுட்டாருன்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, நன்மை தீமை அறியத்தக்க கனி அங்கிருந்து பரலோகத்திலிருந்து இறக்கப்பட்டதுன்றாங்க. தேவன் என்ன சொல்றான்னு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தின் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். எங்க? ஏதேன் தோட்டத்துல. அது எங்க இருக்கு? பூமியில இருக்கு, அந்தரத்துல இல்ல. அது அவங்க அந்தரத்துல இருந்து வர வைக்கல, பரலோகத்திலிருந்து இறக்கல. அவர் என்ன சொல்றாரு? பூமியிலிருந்து முளைப்பிக்க பண்ணினார். தேவனிடத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய நதிகளாயிற்று. ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு அங்கிருந்து பிரிஞ்சு 4 நதியா இருக்கும். அது என்னன்னு சொல்றாரு கீழே. ஏன் இப்போ மனுஷன் பூமியினுடைய நன்மைகளை பூமியிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி,
நம்ம என்ன பார்த்தோம்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இங்க யாரு யாருன்னு சொல்லிட்டு சொல்றார். ஆதாம், ஏவாள். ஆதாம் இந்த இதுல பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படல. சாரி, ஏவாள் உருவாக்கப்படல. கீழ பார்த்தீங்கன்னா, அவங்க உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்கள சொல்லப்படல. அவங்க பேர் சொல்லப்படல. ஆனா வந்து அவங்க மனிதர்கள்ன்னு சொல்லப்பட்டிருக்கும்போது, அவங்க 1க்கு 2 பேர் இருந்திருக்கணும். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, நாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். மனுஷனை அதில் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும், புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஏன் இதுக்கு அப்புறமா நாம ஏன் இதையே பார்க்கிறோம் அப்படின்னா, இதுக்கு அப்புறமா அது ஏன் முளைக்கல? அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியும் ஜீவ விருட்சத்தின் கனியும் ஏன் முளைக்கல? அது சர்ப்பம் வந்து அதை கொண்டு ஆமா. இது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா, தேவனானவர் அது விளைவிக்கும்படிக்கு என்ன செய்யல? அதுக்கு ஜீவனை கொடுக்கல. அது என்ன ஆயிடுச்சு? பூமியிலிருந்து முளைப்பித்தார். அதற்கான தன்மையை தேவன் கொடுத்தார். அதை சாப்பிடும் பொழுது தேவன் என்ன சொன்னாரு? அவன் பாவம் செஞ்சுட்டான். பாவம் செய்த பின்பு இதை சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்? அவன் என்றென்றும் பாவத்தோடு அவன் இருக்கக்கூடாது. இல்லையா? அப்போ என்ன செஞ்சாருன்னா, அவன் உருவாக்கும் பொழுதே அந்த மனுஷனுக்கு மரணத்தையும் வைத்திருக்கிறார். புரியுதா? ஒரு மனுஷன் பிறக்கணும், பின்பு நியாய தீர்ப்பு அடையணும். எத்தனை பேர் அப்படியே இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க? மனுஷன் சொல்றாரு, மனுஷனுக்கு என்ன நியமிக்கிறதுதான்? மனுஷன் பிறக்கணும், பின்பு நியாய தீர்ப்பு அடையணும். எத்தனை வருஷம் ஒரு மனுஷன் உயிரோட இருக்க முடியும்? சரி, வேற யாரோ சொன்னா தப்பாயிடும். இப்போ என்னை குறிச்சே சொல்றேன். நான் தேவன் வந்து எத்தனை வருஷம் என்னை வைத்திருப்பாரு தெரியல. ஆனால் ஒரு மனுஷனுக்கு பலத்தின் மிகுதியாகவும் இருக்கலாம், பலவீனம் இருந்துச்சுன்னா அதுக்கு குறைவாகவும் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்றாரு, 100 வயசே ஒரு மனுஷனால தாங்க முடியல. ஏன்? அதிக நோய். ஏன் அப்படி வருது? அதிக நோய். சரி, பிற்பாடு இருந்தவர்களுடைய நிலைமையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த அந்த மனுஷனுடைய நிலைமையை பார்க்கும்போது, குடல்ல இருக்கிற கிருமிகள் அவ்வளோ அதிகமா இல்ல. சாகுறது கிடையாது. ஆனா இப்போ ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து சாகுதான். இப்போ உடம்புல இருக்கிற எந்த ஒரு பாகம், உடம்புல இருக்கிற டாப் டு பாட்டம் வரை எந்த ஒரு பாகம் இயக்குது? சிலர் சொல்லுவாங்க இருதயம், சிலர் சொல்லுவாங்க கை, சிலர் சொல்லுவாங்க ரத்தம், சிலர் சொல்லுவாங்க மூக்கு, சிலரு கண்ணு, சிலர் இருதயம். இன்னொருத்தர் ரொம்ப படிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? டாக்டர், இங்க சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்றாரு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா நரம்பியல், முதுகுலயே சரி, இங்கேயும் சரி, முதுகுல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. அதுதான் வந்து சிமிக்கைகள் கொடுக்கும். அது ஆமா, சிமிக்கைகள் கொடுத்து அது என்ன செய்கிறது என்றால், நம்ம பேசுறதுக்கு, நம்ம பாடுறதுக்கு, நம்ம யோசிக்கிறதுக்கு, நம்ம கண்ணில் எது பார்க்கறதுக்கான சிமிக்கைகள் கொடுக்குது. தேவன் சிருஷ்டிகர் என்பது எப்படி தெரியுது? அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு தேவன் சிருஷ்டிகர் என்பது? இந்த ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஒரு 7 வகையான சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அந்த ஒரு ஜீவன் எப்படி ஒரு சரியான நேரத்துல வேலை செய்யுது? அதுக்கு தேவன் எப்படிதான் ஞானம் கொடுத்திருக்காரு பாருங்க, எப்படி வச்சிருக்காரு, எவ்வளவு அறிவு வைத்திருக்காரு, எப்படி அதுக்கு கிடைக்குது? மனுஷங்களுக்கு புரியலையா? இந்த ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எப்படி அவரு அந்த ஆய்வாளர் சொல்லுகிறது போல எப்படி இயக்குது? ஒரு கை எப்படி தூக்குறோம் அப்படின்னா, அந்த நேரத்துல கை தூக்கணும்னு எப்படி தூக்குது? அந்த ஒரு செகண்ட்ல எப்படி தூக்கும்? தெரியல. நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம்? சரி, ஓகே. இப்போ அவருடைய நாமம் எப்படிப்பட்டது?
ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. அதை உருவாக்குறார். ம். ஒருத்தருக்கு கதவு கிடையாது. ஓப்பனாவே இல்ல. ஆனா அத உடைக்கிறார். ஓப்பன் பண்றார். ம். திறந்து வைக்கிறார். யாரு? கோரேஸ். கோரேஸ். அவரு ஒரு ராஜா. இந்த கோரேஸுக்கு வந்து வழி இல்ல. இவர் செய்கிறது எல்லாமே இவரு என்ன? இவரு சினத்தின் தண்டாயுதம் சொல்றார். ம். அவபக்தியான ஜனங்கள நொறுக்குறதற்கான ஒரு கோல் தான். ஒரு ஒரு சிரசின் தண்டாயுதம். தண்டாயுதம்னா என்ன? அ சிரசின் தண்டாயுதம்னு சொல்றாரு. அது வந்து அவரு ராடு. அவரு கையில இருக்கிற மிகப்பெரிய ராடு. அவபக்தியான ஜனங்கள அவர் என்ன செய்றாராம்? நொறுக்குறாரு. அவரு வச்சு. அவரு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்? அவரோட தேவனுங்கிறாரு. நன்மை செய்வதற்கு கிடையாது. தீமை செய்ய அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமா இவர் திருப்பி விட்டுறாரு. இஸ்ரவேலர்கள் பாவம் செஞ்சாங்க. யார திருப்பி விட்டாரு? கோரேஸுங்களா? இல்ல, பாபிலோன் ராஜாவ. அது. யோயாக்கீன்னு 2 ராஜாக்கள். யோயாக்கீன் அப்படி அவர் ராஜா காலத்துல பாபிலோன் ராஜா வந்துட்டார். 3 வருஷம் யுத்தம் பண்றாரு. என்னாச்சு? பார்க்கலாம் நீங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம், 2 ராஜாக்கள் புஸ்தகம் பார்க்கலாம். இந்த யுத்தத்துல தோத்துட்டாரு. யாரு? யோயாக்கீன் ராஜாவுக்கு பேரா? தோத்துட்டாரு. ஏன்னா பாபிலோன் ராஜாவோடு தேவனுங்கிறார், பரலோகத்தின் தேவனுங்கிறாரு. அவரு வந்து புறஜாதி தேசத்து ராஜா, பாபிலோன் ராஜா. அவர் வந்து மெசொப்பொத்தேமியா வந்து அவருடைய தேசத்தின் தலைநகர். அவர் வந்து சீரியா தேசம், பெர்சியா இது மாதிரி இருக்கு. இது ஒட்டுமொத்தமான உலகத்தையும் பிடித்து கொண்டிருக்கிறவர் தான் எம்பரர். எம்பரர்னா அதிகாரி. உலகத்திற்கு ராஜா கிடையாது, அதிகாரி. ஃபுல்லா எம்பரர் அவருதான், சர்வ அதிகாரி ராஜா. அவரு நேபுகாத்நேச்சார். அப்போ அவருக்கு கரெக்டா எங்க வந்துட்டாரு அப்படின்னா, யோயாக்கீம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டார். ஏன்னா அவரு தேவன் அவபக்தியான மனுஷன். தேவனை வந்து துதிக்கல, தேவனை சேவிக்கல. அதனால என்னாச்சு? அவருடைய ராஜ்யபாரம் எடுக்கப்படுது. அதனால 3 வருஷம் யுத்தம் பண்றாரு. அதுக்கப்புறமா எடுத்துட்டாரு அவரு. சரி, நம்ம இங்க என்ன பாக்குறோம்? நீதி இல்லாத காரியத்தினால ஒண்ணு இங்க எடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். சிலர் இந்த வேலை செய்யாம அலுவல் இல்லாம சுத்தின்னு இருப்பாங்கல்ல, வேலை வெட்டி இல்லாத சோம்பேறிகளா இருப்பாங்கல்ல. உண்மையா அப்படி இருக்காங்க. தேவனுடைய வார்த்தை முழு நேரம் பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க முழு நேரம் பிரசங்கியார்கள். அவங்க யாருன்னா பெந்தகோஸ்துக்காரங்களாம் அதிகமா. பெந்தகோஸ்துக்காரங்க. அது இல்லாம செத்த பிணங்கள் எல்லாம் எழுப்புறேன்னு சொல்லுவாங்க. ஏஜி பெந்தகோஸ்து இவங்க மக்கள்லாம் அலுவல் இருக்காது. முழு வேலையே அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணதா தான் இருக்கும். இப்போ நான் வந்து நிறைய இடத்துல போயிட்டு பிரசங்கம் பண்றேன். அதே நேரம் வேலையும் செய்யறோம். ஏன்? வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாதுன்னு தேவன் சொல்றாரு. புரியுதா இல்லையா? ஆமா, வேலையும் செய்யணும் இல்லையா? வேலை செய்யாம சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்றாரு. ஆமா, ஏதாவது ஒரு வேலையை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. பாருங்க, இங்க என்ன செய்யறோம்னா, இப்ப ஏன் வந்து அது எளிதா பூமிக்குள்ள எல்லா விதைகளும் இருக்கு. ஆனால் ஒரு விவசாயி ஏன் போய் ஒரு விதைகளை எடுத்துட்டு வந்து மண்ணை பண்படுத்தி வைக்கிறான்? அதுதான் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. என்ன? ஏன் அப்படின்னா, தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை சொல்றாரு. சர்ப்பத்திற்கு ஒரு தண்டனையை சொல்றாரு, ஏவாளுக்கு ஒரு தண்டனையை சொல்றாரு, மனுஷனுக்கு ஒரு தண்டனையை சொல்றாரு. பாருங்க, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து,
நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களையும் சகல காட்டு மிருகங்களையும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் அவள் உன் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருந்தும் போது உன் தேவனாகிய வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றிருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான். சில பேர் இத ரொம்ப ரொம்ப இததான் எதிர்பார்க்கறாங்க. சில பேரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் ஆகுது. 2 பேரும் வாலிபமா இருக்கிறாங்க. கல்யாணம் ஆயிட்டு அவங்களுக்கு பிள்ளை பிறக்குது இல்லையா? அப்போ அவங்க 2 பேரோட ஆசை எங்க இருக்கும்? ஆமா. பிள்ளை மேல இருக்கும். 2 பேரும் ஆசை பிள்ளை மேலோட அவங்க 2 பேர் மேல தான் அதிகமா இருக்கும். ஏன்னா, தேவன் சொல்றாரு, "உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும்னு" உண்மைதானே? அது உண்மைதானே. 2 பேரும் ஒண்ணா தானே இருக்கணும். அது ஒரு சாபமே எப்படி ஆயிடுச்சா? அவங்க ஒரு அன்புக்குரியது இதுவாயிடுச்சு. தேவன் ஒரு நன்மையை தான் அவங்களுக்கு செய்றாரு. புருஷனுக்கு பொண்டாட்டி, பொண்டாட்டியோட ஆமா, இருக்கணும். நன்மை தான் செய்றாரு. அதுவும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும். இப்ப காலகட்டத்திலலாம் தேவபக்தி உள்ளவர்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டு கிடையாது. என்ன? வெளி தோற்றத்துல இருக்கிறது. உள்ளான இருதயம் ஒண்ணு இருக்குல்ல, அது பார்க்க மாட்டோம். வெளி தோற்றத்துல எப்படி இருக்காங்க? எவ்வளோ பணம் இருக்கு? பேங்க் அக்கவுண்ட். 2வது எவ்வளோ ஹேர் கலரா இருக்காங்க? எங்க எங்க வசிக்கிறாங்க? அவங்க கிட்ட எவ்வளோ அசெட் இருக்கு? இப்படி. ஆனா அவ்வளவு சொத்து இருக்கு. இருக்கு. இப்போ தேவபக்தியாய் மனதா இருக்கிறவங்க அப்படின்னா யாருக்கு விருப்பமா இருக்கும்? யாருக்கும் கிடையாது. உண்மையா இந்த உலகத்துல அப்படிப்பட்ட நன்மையை செய்கிறவர்கள் ஒருத்தரும் கிடையாது. தேவன் சொல்றாரு, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்கள் இல்லைன்ற, நன்மை செய்கிறவர்கள் இல்லைன்ற, அப்படி ஒரு மனுஷங்களே கிடையாது. அப்போ தேவனுடைய சாயலா இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலா வளர முடியாதா? அந்த அளவுக்கு இருதயத்துல வளர முடியாதா? ஒரு சொல்றாரு, அந்த அளவுக்குலாம் நம்ம உண்மையா இருக்க வேணும்னு அவசியம் இல்லைன்ற. சரி, அப்படி நீங்கள் நீங்க யோசிக்கிறீங்க. அவங்க தேவன் சொல்றாரு, எல்லா விஷயத்திலும் நாம் உண்மையா இருக்கணும்ன்றது தேவனுடைய சித்தம். இப்போ நான் பாவம் செய்யணும்னு நினைச்சேன்னா செய்ய முடியாது. ஏன்? தேவனுக்கு நான் பயப்படுறேன் இல்லையா? தேவனுடைய பிரமாணம் இருக்கு இல்லையா? தேவன் என்னை அடித்துருவார்ன்றது மன விருப்பமா ஒரு பிரமாணத்தை கைக்கொள்ளும். நான் நன்மை செய்யணும்னு விரும்புறேன். ஏன்? நன்மை தீமை இன்னதென்று எனக்கு தெரியும் இல்லையா? நான் எதற்காக உண்டாக்கப்பட்டேன்னு எனக்கு தெரியும். நீங்க எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கீங்க? நன்மை செய்வதற்கு. கொலோசியர்ல சொல்றேன். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். அப்போ வேதனை இல்லாம தான் அவங்க இருந்திருக்காங்க உங்களுக்கு. பிள்ளை பெக்கணுன்ற அந்த காரியம் இருந்தாலும் வேதனை இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம். ஒருவேளை வேதனை இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனா சொல்றாரு, வேதனையோட பிள்ளை பெறுவாய். 2வது இந்த வேதனை யாரு இந்த வேதனையை யாரு இந்த வேதனையை கொடுத்திருக்கா? பிதா யெகோவா. சரி, பின்பும் அவர் ஆதாமை நோக்கி, இப்பதான் நம்ம பார்க்கிறோம் அவருக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லி, நீ உன் மனைவியின் வார்த்தைகளை செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியால் பூமி உன் நிமித்தமும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். ஏன் வருத்தப்படனவரே? ஈஸியா விதையை போட்டு அப்படி விட்டு போயிடணும் தானே? ஏன்? விதையே கிடையாது. அவங்க எப்படி வரும்? விதை இருக்கு. தேவன் பூமியில விதையை முளைப்பிக்க பண்ணினார். அது மேல மூடு பனி உண்டாயிற்று. என்ன சரி? மிருகம் எல்லா விதமான விருட்சங்களும்
பூண்டுகளும் முளைப்பித்தது. அதுலதான் இருக்கு, பூமியில தான் எல்லா விதையும் இருக்கு. சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். என்ன சாபம் தெரியல, ஆனா எப்படிப்பட்ட சாபம் அப்படின்னா, உன் நிமித்தமும் சபிக்கப்பட்டு இருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதில் பலனை புசிப்பாய். இந்த சாபம் தான் மேல சொல்லல, ஆனா கீழே சொல்ற என்ன, நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். பலன் இருக்கு, பலன் இருக்கு. அது எப்படி கிடைக்கும்? பலன் எப்படி கிடைக்கும்? மழை பெஞ்ச உடனே கிடைச்சிருமா? ஒரு மழை பெய்யுது, எபிரேயர்ல சொல்றாரு, மழை பெஞ்ச உடனே கிடைச்சிருமா? அவர் என்ன செய்யணுங்க? மண்ணை பண்படுத்தணும். சொல்றாருல, தேவன் மனுஷன் வந்து ஆஹ் மண்ணை பண்படுத்துவதற்கான மனுஷன் இல்லை பூமியில சொல்றாரு இல்லையா? எபிரேயர் 6:8 முள் 6:7 எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்திலே பயிர் இடுகிறவனுக்கேற்ற பலனை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்க பெறும். அங்க கொடுத்த சாபம் இங்க என்னாச்சு? அந்த மனுஷன் அதை என்ன செய்யறான்னா, நீ இப்படி செய்து நீ இப்படி என்ன செய்ய, மண்ணை பண்படுத்தி அதில் இருக்கக்கூடிய அந்த பலனை பெற்றுக்கொள்ளும். அது பலன் கொடுத்தாதான் அந்த மண் ஆசீர்வாதமா இருக்கும். இங்க சொல்றாரு, இந்த மண் இருதயம். நம்ம பாக்குறோம் எபிரேயர்ல, இருதயம் அது எப்படி சாபமாகுது? சரி, அது முளைக்கலன்னா சாபமாயிடும். அது இங்க நம்ம ஆதியாகமத்துல எப்படி பாக்குறோம்னா, அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், பயிரிடணும், கஷ்டப்பட்டு. சிலர் விவசாயி இருப்பாங்க, சில பேருக்கு வேற அலுவல் இருக்கும், சில பேர் தச்ச வேலை செய்வாங்க. இயேசு கூட தச்ச வேலை செஞ்சு. சில பேர் என்ன செய்வாங்க, மீன் பிடிச்சிருக்காரு, எவ்வளவு பேர் கூடாரம் பின்னிருக்காரு. நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல, நம்ம என்ன பார்க்குறோம், எவ்வளோ பார்க்குறோம். எப்படி நீ தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்திலே பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். பயிர் முளைக்கலன்னா ஆசீர்வாதம் இல்லை, அது நிலம் ஆசீர்வாதம் இல்லை. கனிகள் கொடுக்கலன்னா, இருதயத்துல கனி கொடுக்கலன்னா ஆசீர்வாதம் இல்லை. சரி, 8 முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமே தகாதவையும் சபிக்கப்படுகிற தற்கு சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதுமா இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. அது முளைக்கலன்னா, அது முளைக்கலன்னா என்ன? சுட்டெரிக்கப்படும். சுட்டெரிக்கன்னா என்ன பண்ணும்? அது எடுத்து புடுங்கி நெருப்புல போட்டுருவாரு. என்ன சொல்றாரு ஆதாமு? அவருடைய மனைவியினுடைய வார்த்தையை கேட்டு, தேவனை விட மனைவி சொல்வதே முக்கியமா? இல்ல, தப்பு பண்ணக்கூடாது. நம்ம என்னாச்சு கடைசியா? அன்பு, மனைவி அன்பு கூறுங்கன்னு சொல்றாரே தவிர, ஆனால் வந்து மனைவி அன்பு கூறி பாவம் செய்யுங்கன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? முதலாவது தேவன் தான். பிள்ளையும் பெற்றோரையும் பார்த்து மனைவியையும் முக்கியமா எது சொல்றாரு? முக்கியமானது தேவன், தேவனுடைய பிரமாணம். சொல்றாரு, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளையும் புசிப்பாய். அவரு என்ன செய்யறாரோ அது வராதுன்ற, புரியுதா? அவரு ஒரு காரியத்தை பண்ணானா அது வராது, அது வேறதான் வராது. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முன்னாடி பார்த்தோம்ல, அது என்ன? அந்த அந்த அப்படிப்பட்ட நிலத்தினுடைய நிலைமை என்ன? சரி, அப்படி ஆசீர்வாதங்களை கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படல.
அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகையை புசிப்பாய். நம்ம வைக்கிற மாதிரி நல்லா வந்தீங்கன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுதுன்னு சொல்றேன். ஆமா. அப்ப ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதம் பண்ணுவார். அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். இது மெய்யா இது சொல்றது பூமிக்குரிய ஒரு உதாரணம் கிடையாது. பூமிக்குரியவர்கள் பயிர் வைக்கிறோம்ல, அந்த உதாரணம் தான் நான் இருதயத்தை சொல்றேன். நம் இருதயம் நிலம். புரியுதா? நம்ம ஒரு பயிர் வைக்கிறோம். அந்த பயிர் வருது. தேவனுடைய வார்த்தையே இருக்குது. போட்டுட்டே இருக்கோம். கடைசியா அது நமக்கு என்ன ஆகுது? பயிரை குடுக்கல. நம்ம கனியை குடுக்கல. அது என்னவா இருக்கும்? என்ன வகையான நிலம் அது? சபிக்கப்பட்ட நிலம்ன்ற. சபிக்கப்பட்டு இருக்கின்ற. அப்போ நான் ஒண்ணு விதைக்கிறேன் அப்படின்னா, கஷ்டப்பட்டு 6 மாசம் விதைச்சுட்டு, அப்புறம் பார்க்கும்போது முள்ளும் குறுக்கும் முளைச்சிருந்துச்சுன்னா, எனக்கு சந்தோஷமா இருக்குமா? இல்ல. ஏறு ஓட்டி அதை பண்படுத்தி வைக்கும்போது முள்ளும் குறுக்கும் முளைச்சிச்சுன்னா சந்தோஷமா இருப்பேனா? இல்ல. அந்த அவர் வைத்த பயிரை விட எது அதிகமா இருக்கும்? முள்ளு. அப்படிதானே? நம்ம தொடர்ந்து என்ன பார்க்கிறோம்? தேவன் எப்படிப்பட்ட சிருஷ்டிகர்? சரி, நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேலை விடுவிக்கிறதற்கும் இஸ்ரவேலை அழித்து போடுவதற்கும் தேவனால் கூடுமா? ஏன் ஏன் அவங்க இப்படி ஒரு கடினமான இருதயத்தை கொடுத்து அவங்கள ரொம்ப வாதிக்கிறாரு? நமக்கு தெரியும், அது கர்த்தரை நாம் சேவிக்கிறோம், கர்த்தரை நாம் பிரியப்படுத்த பார்க்கிறோம். நம்ம எதற்காக நாம் கோணலான வழியை காண்றோமோ, எதற்காக அவரை கோபப்படுத்த பார்க்கிறோம்? எதற்காக? அவர் ஏன் நம் பிதாவை எதுக்கு கோபப்படுத்த பார்க்கணும்? அவருக்கு அது பிடிக்காது. பாவம் செய்தா பிடிக்காது. நான் நீதியை செய்யாம அநியாயம் செய்தா என் தேவனுக்கு பிடிக்காது. நான் ஏன் அதுல பிரியப்படுறேன்? அநியாயத்துல பிரியப்படுறேன். சரி, நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ரோமர் 1:29 அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோகத்தினாலும் நிரப்பப்பட்டு பொருளாசை பொறாமையும் கொலையையும் வாக்குவாதத்திலும் வஞ்சகத்திலும் வன்மத்திலும் நிறைந்தவர்களாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகஞ்சருமாய் துரோகிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீண் புகழ்ச்சியை பொல்லாதவைகளை யோசிக்கிறதும் பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரவனாய் இருக்கிறார்கள். தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறியாதிருந்தும் அவைகளை தங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்துல பிரியப்படுகிறார்கள். யார் இவங்க? இத்தனை பேர் படிச்சோமே, யார் இவங்க? இவங்க எல்லாமே அநியாயக்காரங்கன்ற. நீதியை செய்யல. தேவனை அறியும் அறிவை பற்றுக்கொள்ள மனதில்லை. தேவன் யாருன்னே தெரியல அவங்களுக்கு. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும். எப்படி அநியாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தேவனை நீங்க பின்பற்றுனீங்க அப்படின்னா என்ன கோர்றாரு? எல்லா கற்பனையும் கை கொள்ளுன்றாரு. ஆனா சிலர் என்ன சொல்றாங்க? இதை விட்டுடு இதை செய், இதை விட்டுடு இதை செய், இதை விட்டுடு இதை செய். அவங்களுக்கு ஏதுவானதை செய்ய சொல்றாங்க. சரி, இப்போ யார் அநியாயக்காரன்? நம்ம பார்க்கலாம். எது அநியாயம்? கீழ்ப்படிது அநியாயமா? சத்தியத்திற்கு கீழ்ப்படிது அநியாயமா? சரி. சண்டைக்காரனா இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களுக்கே உக்கிர கோபாக்கனை வரும். சண்டைக்காரனா இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல்
அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களுக்கு உக்கிர கோவாக்கினை வரும். யாருங்க? யூதர்கள். நிறைய பேர் உண்மையா இல்ல. தேவனுக்கு உண்மையா இல்ல. அநியாயத்தில பிரியப்படுறாங்க. அநியாயத்தில பிரியப்படுறவங்க தேவன் அவங்க மேல் பிரியமா இல்ல. சரி, அப்போ அப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்களுடைய பக்கத்துல கூட நம்ம நிக்கக்கூடாது. நான் நீதிய செய்றேன். தேவன் எனக்கு தண்டனை குடுக்கட்டும். அப்படி சொல்றவங்க எப்படிப்பட்ட இருதயம், தாழ்மை இருக்கு அவங்களுக்கு? எவ்வளவு அன்புல இருக்கிறாங்க? சிலுவையில அறையணும்னு சொல்லி சொல்றவங்க யூதர்கள் தான். ம். தேவனுடைய பிரமாணத்தை மீறி அவர் மேல நம்பிக்கை இல்லாம, அவருடைய அடிச்சூட்டை காணாம, அவருடைய சித்தமே செய்யவே முடியாதவர்களாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று வாழ்றாங்கன்ற 2 பேதுரு 2:13. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று கரைகளையும் லட்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துகளில் தங்கள் வஞ்சனையினால் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். விபசார மயக்கத்தினாலே நிறைந்தவர்களாய் பாவத்தை விடாதவைகளுமாய் இருக்கிறார்கள். கண்களும் உடையவர்களுமாய் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையின் பலனின் இருதயத்தை உடைய சமாதானத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயாரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவன் அநியாயத்தின் கூலிக்கு ஆசைப்பட்டு பேயாரின் குமாரன் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, பேயாரின் குமாரன் அவர் வந்து அவர்தான் பிலேயாம். பிலேயாம் என்ன செஞ்சிருவாரு அப்படின்னா, அநியாயமான கூலிக்கு ஆசைப்பட்டு மோவாப் ராஜா கூலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என் வீட்டு நிறைய நீ பொண்ணை கொடுத்தாலே தவிர நான் இதை சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்னாச்சு? ஆஹா, அவரே பொருளாசை உள்ளவர்களாக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறாங்க. பொருளாசையை காமிச்சோன்னு என்ன ஆச்சு அப்படின்னா அவர் மயங்கிட்டார். நான் கொடுக்குறேன்னு சொன்னோன்னு ஒரு ஆலோசனை சொல்றாரு. மோவாப்பு ஸ்திரீகள் எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. போனோடனே இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இவங்களும் அப்படியே அந்த விபச்சாரம் செஞ்சிருவாங்க அவங்களோடு. சரி, விபச்சாரம் செய்கிறதுக்கு யோசனை கொடுத்த பிலேயாம் இவரு எதற்காக? அநியாயத்தின் கூலிக்கு ஆசைப்பட்ட அநியாயத்தின் கூலி. அவங்க கொடுக்குற அற்பமான கூலி உங்களுக்கு என்ன? தேவன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதை விட அதிகமா கொடுப்பாரு இல்லையா? தேவன் உங்களுக்கு அதை விட அதிகமா கொடுப்பாரு. நீங்க எதற்காக அநியாயம் செய்வதற்கு பார்க்கணும் இல்லையா? சரி, இது சொல்றாரு. இவர்கள் பிடிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவனுக்கு ஒப்பாய் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசித்து தங்களை கேட்டிலே கெட்டழிந்து அநீதியின் பலனை அடைவார்கள். யாரு அவங்க? இதை சொல்றாரு யூதா புஸ்தகம் 10:1-10 இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருக ஜீவன்களை போல சுபாவப்படி தங்களுக்கு தெரியாதவைகளை தங்களுக்கு கெடுத்து கொள்கிறார்கள். சுபாவத்தின்படி அவங்க அப்படி கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் சுபாவத்தின்படி தேவனை அறிந்து கொண்டவர். தேவனுடைய கற்பனை தான் தெரியும் அவங்களுக்கு. தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிறாங்களே எப்படி? யார் சொல்லி கொடுத்தா? அவங்களுக்குள்ள யார் இருக்கா? அவங்க யாரு குற்றவாளி என்று சொல்றாங்களோ அவர் செம்மையான வழியை போயிட்டு இருக்காரு.
நீங்க குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி நீங்க எங்க கிடக்குறீங்க பாருங்க. பிழையாம பார்த்துட்டே இருந்தாங்க. அவரு எங்க இருக்காரு? அவரு எடுத்துட்டாரு. ம். பொருளாசை உள்ளவராயிட்டாரு. நம்ம யார பார்க்குறோம்? பொருளாசைய பார்க்கக்கூடாது. அ கெட்ட அவிசுவாசம் உள்ளவர்கள பார்க்கக்கூடாது. நமக்கு முன்னோடியினவராகிய யாரு? நமக்கு முன்னோடியினவராகிய இயேசு. அவர தானே பார்க்கணும். ம். நமக்கு லாபமானவைகளை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, முன்னாடியே நம்ம ஒத்துக்கொண்டோமே. நமக்கு லாபமானவைகள் யாவும் வேணாம். எனக்கு லாபமா இருந்த யாவையும் நான் விட்டு, எனக்கு நஷ்டம் என்றும் குப்பையுமா எண்ணி ஓடுறேன்றாரு. அவர தானே பார்க்கணும். லூக்கா 6:40 சொல்றாரு, தேறினவன் எவனும் தன் குருவைப் போல இருக்கிறான். அவர தானே பார்க்கணும். அவங்க எத எத பின்பற்றுறாங்க? அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூசியாமை குற்றப்படுத்த மாட்டார்கள். குற்றப்படுத்தலையா? எப்படிப்பட்டவர்கள் மனவிருப்பமாக அநியாயம் செய்றாங்க. அநியாயக்காரங்க. சரி, அவங்க சொல்றாரு, துணிகரக்காரர்கள் சொல்றார், அகங்காரிகள் சொல்றார், மகத்துவத்தை தூசிக்கிறவங்கன்றார். தேவனுக்கு அவருடைய அவரை தூசிக்கக்கூடியவன் யாரு? தேவனே அப்படி தூசிக்கக்கூடியவங்க, அவருடைய மகத்துவத்தை தூசிக்கக்கூடியவங்க யாரு? உண்டாகும். ஆ? உண்டாகும். அவங்கதான். விசேஷமாக அசுத்த இச்சையோடே மாம்சத்தின்படி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவரை தூசிக்க குற்றப்படுத்த மாட்டார்கள். அவங்களுடைய நம்பிக்கையும் அவங்களுடைய பலமும் எங்க இருக்கு? எங்க இருக்கு? பூமிக்குரிய வகையிலே. சரி, அவங்க தொடர்ந்து மேல் ஆவிக்குரிய வகையில நம்பிக்கையா இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்களே தவிர, கண்டிப்பா நம்ம பூமிக்குரிய வகையிலேயே நம்ம அறிந்து, நாடி, தேடி ஓடிட்டு இருந்தோம்னா, இப்ப நம்ம அதிகமா கூட்டிக்கணும். தேவனை துதிப்பதற்கான நேரத்தையும், சமயத்தையும், காலத்தையும் நம்ம கூட்டணும். அந்த நேரத்தை ஞானத்தை குடுத்தாருன்னா, தேவனுக்கு நன்றி சொல்லணும். சரி, சொல்றாரு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியையும் உள்ளவராயிருக்கிறார். யாரு? ஈசன். தேவன். இயேசு கிறிஸ்து. இங்க பாருங்க, நம்முடைய பாவங்களை நமக்கு அறிக்கையிட்டால், அறிக்கையிடணும். அறிக்கையிட்டு அதை விட்டுறணும். திருப்பி திருப்பி செய்தா அது 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 என்ன? அது மனவிருப்பமான பாவம் போல இருக்கிறது. அது விட்டுறணும். பயன்படுத்திருவான் யாரையாவது. சரி, நான் நிக்கிறேன்னு சொல்லாம, நான் என்ன செய்யணும்? விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். சங்கீதம் 33:3ல நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும், அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமா இருக்கிறது. அவர் ஒண்ணு செய்றாரு அப்படின்னா, அதை நம்ம என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் சொல்லுங்க? அது அவர் செய்கிறது உத்தமமானது. அவர் ஒண்ணு விளக்குறாரு அப்படின்னா, அது விளக்கப்படுது. அது வேணாம். ஏன்னா, அது உத்தமமா இராம கூட இருக்கலாம். இங்க பாருங்க, அவர் நீதியையும் நியாயத்தையும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய ஆ காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும், அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனையும் உண்டாயிருக்கிறது. அப்ப நம்ம என்ன அவர் பார்க்கிறோம்? இத நான் செஞ்சேன்னு சொல்லலாமா? இல்ல கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய கடவுள் கூட தேவனுடைய சித்தத்தினாலே இது செய்யப்பட்டது அப்படி சொல்லணும். இங்க பாருங்க, அவர் நீதியையும் நியாயத்தையும்
பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினாலே நிறைந்திருக்கிறது. அப்போ ஏதோ ஒண்ணு பூமியில நடக்குது, செய்றாங்க அப்படின்னா, அது யாருடைய சித்தமா இருக்கு? தேவனுடைய சித்தம். அவருடைய இரக்கத்தினால முழுசுமா நிரம்பி இருக்குன்றார். அவர் நீதியையும் நியாயத்தையும் பிரியப்படுகிறார். அப்போ அநியாயக்காரர்கள் அவங்களுக்கு செய்யப்படுகிற ஒரு காரியம் யாரால வருது? அவங்களுடைய அநியாயத்தின்படி தான் கிடைக்குது அவங்களுக்கு. அப்போ நம் நீதியை செய்றோம்னா, நம் நீதியின்படி தான் நமக்கு கிடைக்குது. பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால நிரப்பப்படுகிறது. சரி, இப்போ சங்கீதம் 119:64ல கர்த்தாவே பூமி உமது கிருபையினாலே நிறைந்திருக்கிறது. பூமி உமது கிருபையினாலே இரக்கத்தினாலே நிறைந்திருக்குது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அப்ப அவர் ஏன் அப்படி அவர் வேத வாக்கியத்தை இவ்வளவு ஆசைப்படுறாரு போதிக்கணும்னு சொல்லி? பாருங்க, அதுலதான் அவருக்கு ஜீவன்னு அவருக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனையும் உண்டாயிருக்கிறது. இதுல நமக்கு ஏதாவது ஒரு பாகம் இருக்கா உண்டாக்குனதுக்கு? இல்ல. நம்ம உண்டாக்குனவர் தேவன். அது சர்வ சேனையை உண்டாக்குனது நம்ம உண்டாக்கணுமா? அவருதான் உண்டாக்குனார். அதிகாரம் யாருக்கு இருக்கு? மனுஷன் உண்டாக்கப்பட்டவர்களுக்கு கிடையாது. இவருங்க நெகேமியா 9:6 நெகேமியா ஒத்துக்கிறார். நெகேமியா சிறையிருப்புல இருக்கிறார். பாபிலோன்ல கொண்டு போயிட்டாரு நேபுகாத்நேச்சார் எல்லாரையும். நல்ல அத்திப்பழங்களையும் கொண்டு போயிட்டாரு. தானியேல் அங்கதான் இருக்காரு. மீசாவேல் அங்கதான் இருக்காரு. ஆபேத் நேபு அங்கதான் இருக்காங்க. தானியேல் அங்க இருக்காரு. சாத்ராக் மேஷக் அங்க இருக்காங்க. நெகேமியா அங்க இருக்காரு. எரேமியா அங்கதான் இருக்காரு. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள வல்லமையையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வானசேனைகளில் உம்மை பணிந்து கொள்கிறது. யார? மனுஷனையா? இல்ல, உண்டாக்குனவர், அதிகாரம் உள்ளவர். அதிகாரம் யாருக்கு இருக்கு? உண்டாக்குனவருக்கு. நான் யாருக்கு கீழ்ப்படியணும்? எனக்கா? இல்ல என்ன உண்டாக்குனவருக்கா? சரி, அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷமாக வைத்தார். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். யார் சொன்ன ஆகும்? இவ்வளோ பெரிய அதிகாரத்தை தேவன் வச்சிருக்காரு. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக ஒரு இடத்துல சேர்த்து, அப்போ பெரிந்து கிடக்குதுன்னா அது ஒரு இடத்துல சேர்த்து வச்சது யாரு? தேவன். அப்போ ஆழமான ஜனங்களை பொக்கிஷமாக வைக்கிறார். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. ஏன் பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். சரியா? பொக்கிஷ வைப்பதாக, பூமியை எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். சரி, சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அகித்தோப்பேல்னு ஒருத்தர் இருக்கார். அகித்தோப்பேல் தாவீது இருந்த காலகட்டத்துல அகித்தோப்பேல்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் அகித்தோப்பேல்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன், தீர்க்கதரிசி. ஆமா, அவர் சொன்னா அப்படி அவர் சொன்னா அப்படியே ஆகும். கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட மனுஷனுக்கே கர்த்தருடைய சித்தம் இல்ல, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இருக்குமானால் தேவனுடைய சித்தத்தை போல இருக்குமா?
தேவனுடைய சித்தத்தை சொல்லாமல் இருக்க அந்த மனுஷன் இருந்தாருன்னா, தேவன் அந்த வாக்கியங்களை என்ன செய்றாரு? நடத்துறாரா? நடத்துறதில்ல. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி, தேவனுக்கு சித்தமா இல்லன்னா, எவ்வளவு பெரிய ஆலோசனையா இருந்தாலும் சரி, விருதாவாக்குறார். ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குறார். கர்த்தருடைய ஆலோசனையை நிலைநிற் அ நித்திய காலமாகவும், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையுமாகவும் நிற்கும். மனுஷனுடைய ஆலோசனை விருதான்றார். கர்த்தருடைய ஆலோசனையே நிலைநிற்கும். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையுமாகவும் இருக்கும். கர்த்தர் தங்களுக்கு தெய்வ தெய்வமாக்கொண்ட ஜாதியையும், அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாரா? இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோமா? சரி, நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்ம ஏன் அப்படி தேவ பயத்தோட நடந்துக்கணும் அப்படின்னா, தேவன் நம்மளை உண்டாக்கி இருக்கார். அவருக்கு நாம என்னவா இருக்கிறோம்? நாம செவி கொடுத்துதான் ஆகணும். அவரிடத்துல தான் என்ன இருக்கான்? ஆலோசனை, நல்ல ஆலோசனை. அவருடைய ஆலோசனை நித்தியமாகவும், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையுமாகவும் நித்தியமானதாக இருக்கு. நித்தியம் இல்லாததற்கு நாம் செவி கொடுப்போமா? நித்தியமானதுக்கு தான் செவி கொடுப்போம். நம்ம அதிகமா பார்க்கலாம், ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்திலே வாசமா இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளை கொடுத்திற்காக நன்றி. உணவு உடுப்பை தாரும் பிதாவே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடும். கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதியும். ரேச்சல் அவர்களை பாதுகாத்து, அவர்களுக்கு சுகபலனையும் ஞானத்தை கொடும். பிதாவே, அவங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடும். எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு விரோதமா செய்கிற யாவருக்கும் நீங்கள் தாமே அவர்களுக்கு என்ன தேவையோ பிதாவே அந்த இருதயத்தை கொடும். பிதாவே, நீங்கள் எங்களுக்கு பாவங்களை குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்களுக்கு விரோதமாக செய்கிறவர்களுக்கும் நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்கிறதை நாங்கள் அறிந்து, பிதாவே, நாங்கள் அவர்களுக்கு மன்னிக்கவும், உங்க சித்தமானால் தொடர்ந்து அவங்க நீதியை செய்வதற்கும், பிதாவே, அநியாயக்காரர்களாக இராதபடிக்கு நன்மை செய்யக்கூடிய இருதயம் உள்ளவர்களாக இருந்து எங்கள் தேவனை துதிக்கிறதற்கு ஏற்றவாறு இருக்க உதவி செய்யும். நாங்கள் தாமே அழிந்து போகாமலும் எங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய சத்தியத்தை கொடுத்து உங்க வேத வாக்கியங்களை போதிக்க உதவி செய்வீராக. உங்களுடைய சித்தமானால் எங்களை பாதுகாத்து கொள்ளும் பிதாவே. உங்க தயவானால் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதியும். கையின் கிரியைகளை ஆசீர்வதியும். உங்க சித்தமானால் எங்களை பாதுகாத்து கொள்ளும். போக்கிலும் வருத்திலும் ஆசீர்வதியும் பிதாவே. உங்களுடைய நன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். குமாரன் இயேசுவின் நாமத்திலே கேட்கின்றோம் பிதாவே. ஆமென்.